அப்படின்னா அது அது கருகி போகல. பொதுவாக நம்ம ஒரு செடியை பெட்ரோல் ஊத்தியோ மண்ணெண்ணெய் ஊத்தியோ பத்த வச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த தீ எரிய எரிய அந்த செடி முற்றிலுமாக சாம்பல் ஆயிரும். ஆனா இவன் ஒரு காட்சியை பார்க்கறான், இவ்வளவு நெருப்பு எரியுது, இவ்வளவு அக்னி எரியுது, ஆனா உள்ள இருக்கிற இந்த செடி அப்படி உயிரோட இருக்குதுன்றத நான் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மோசே இந்த 40 ஆண்டுகளாக நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சாலும் உன்னை மறக்கலன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இத்தனை பிரச்சனை வந்தோம் நீ இன்னும் அழியாம இருக்கிறது தான் ஆண்டவர் உன்னை மறக்கலன்றதனுடைய முதல் அடையாளம். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் மோசேக்கு காண்பித்தது போல முச்செடியை காண்பிச்சு சொல்றாரு, இத்தனை பிரச்சனை, இத்தனை ஆபத்து, இத்தனை மரண கண்ணிகள், உன்னை அழிக்கிறதற்காக எத்தனை முயற்சிகள், ஆனா இன்று வரையிலையும் நீ அழியாமல் ஜீவனோட இருக்கிறது கர்த்தர் உங்களை மறக்கலன்றதற்கு மிகப்பெரிய சாட்சி. உங்களை சுற்றி எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை மரண கண்ணிகள், ஆனால் கர்த்தர் இன்றும் உங்களையும் என்னையும் உயிரோடே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போன பாதை சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு போயிருந்தா கண்டிப்பா இந்த உலகத்துல ஜீவனோட வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க, உயிரோட இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை மறக்கலன்றதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, இத்தனை நடந்தும் இவ்வளவு அக்கினி பற்றி எரிந்தும் நம்ம என்ன பண்ணலன்னா மடிஞ்சு போகவே இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோடு இருக்கிற எல்லாமே உங்களை விட்டு போய் உங்களுடைய உயிர் மட்டும் இருந்தா போதும், ஆண்டவர் மறுபடியும் சகலத்தையும் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், என்னை விட்டு எல்லாமே போயிருச்சு பாஸ்டர், இனி என்னை விட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த உயிர் மட்டும்தான் இருக்குது, நான் ஒரு நடைபுணமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் வாழணுமேன்றதுக்காக வாழ்றேன், எனக்கு உயிரை தவிர வேற எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உயிர் மட்டும் போதும், கர்த்தருக்கு உயிர் மட்டும் போதும். யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, யோபுக்கு எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு, அவனுடைய பிள்ளைகள், சொத்து, அவனுடைய உடைமை, அவன் சரீரம், ஆனா லாஸ்ட்ல அவனுக்கு இருந்தது